வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். சிந்தனையை உடல் நலத்தை சீரமைத்து ஓய்வித்த குருவே வாழ்க, குருவே துணை. வேதாத்திரியம் வாழ்க வளமுடன். இன்று வரை உலகில் தோன்றிய அனைத்து சித்தர்களும் ஞானிகளும் மகான்களும் மற்றும் வேதாத்திரிய கோட்பாடுகளை அர்ப்பணிப்புணர்வோடு அகிலமெங்கும் உணர்வாக்கி கொண்டிருக்கும் ஞானாசிரியர்களின் மதிய நோக்கமும் குருவர்களோடு சூக்குமமாய் நம்மை சூழ்ந்திருந்து நாம் ஓய்வதற்கு துணை நிற்குமாக என்று சங்கல்பித்துக் கொண்டு இன்றைய தவ நிகழ்வை இறைவணக்கம் குரு வணக்கத்தோடு நாம் இனிதே துவங்குவோம். இறைவணக்கம் பாட அருள்நிதி சிவசங்கரி சிவபாலாமா அவர்களும், குரு வணக்கம் பாட அருள்நிதி கார்த்திகேயன் நாகேந்திரன் ஐயா அவர்களும் வாழ்க வளமுடன். இறைவணக்கம். ஆதி எனும் பரம்பொருள் மெய்யெழுச்சி பெற்று அணுவென்ற உயிராகி அணுக்கள் கூடி மோதி இணைந்து இயங்குகின்ற நிலைமைக்கேற்ப மூலகங்கள் பலவாகி அவை இணைந்து பேதித்த அண்ட கோடிகளாய் மற்றும் பிற இறப்பிடை உணர்தல் இயக்கமாகி நீரினெறி உணர் மாந்தராகி வாழும் நிலை உணர்ந்து தொண்டாற்றி இன்பம் காண்போம். வாழும் நிலை உணர்ந்து தொண்டாற்றி இன்பம் காண்போம். வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வணக்கம். சிந்தையை அடக்கியே சும்மாயிருக்கின்ற சீரறிய செய்த குருவே, அந்த நிலைதனில் அறிவு அசைவற்றிருக்க பெறும் ஆனந்தம் பொங்குதங்கே. இந்த பெரும் உலகமிசை எடுத்த பல பிறவிகளின் இறுதி பயனாகிய சந்ததமும் என்னை மறவாத சாந்த வாழ்வழித்தோய் என் சந்தோஷ செய்தி இதுவே. வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். 9 மைய தவம். இன்றைய தவம் சிறப்பாக வழி நடத்திய ஞானாசிரியர் பேராசிரியர் அருள்நிதி கார்த்திகேயன் நாகேந்திரன் ஐயா அவர்களை வாழ்த்தி மகிழ்வோம். அருட்பேராற்றல் கருணையினாலே அருள்நிதி கார்த்திகேயன் நாகேந்திரன் ஐயா அவர்களும் அவரது அன்பு குடும்பத்தினரும் உடல் நலம், நீளாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். ஞானக்களஞ்சிய கவி. இன்றைய கவிக்கு ஒலிப்பதிவு இல்லை. ஆக இன்றைய ஞானக்களஞ்சிய கவிக்கு விளக்கம் வழங்கிட ஞானாசிரியர் பேராசிரியர் அருள்நிதி கார்த்திகேயன் நாகேந்திரன் ஐயா அவர்களை அழைத்தமைப்போம். ஐயா வாங்க ஐயா, வாழ்க வளமுடன்.
வாழ்க வளமுடனே. ம். தந்தை தாய் குரு வணக்கம். உணர்ச்சி பெட்டியாம் உடலுயிர்கட்கு உட்பொருளாகவும் முன் உயிர் உடல்களாய் உள்ள என் அன்னையை தந்தையை மதிப்போடு உள்ளத்தில் வைத்து வணங்கினேன் உருக்கமாய். உயிரையும் அறிவையும் என்னுள்ளே செலுத்தி உயர்தவ முறையை உணர்த்திய ஞான ஆசான் அவர்களை அன்போடு வணங்கினேன். இன்றைய ஞான களஞ்சிய கவி அன்னை தந்தை குரு வணக்கம் பற்றியது. இதில் மகர்ஷி அவர்கள் அன்னையையும் தந்தையையும் வணங்கி பின் உயிரையும் அறிவையும் என்னுள்ளே செலுத்தி உயர்தவ முறையை உணர்த்திய ஞான ஆசான் அவர்களை அன்போடு வணங்கினேன் என்று குறிப்பிடுகிறார். இதில் அன்னை தந்தை வணக்கத்திற்கு மகரிஷி கொடுக்கும் விளக்கம், உணர்ச்சி பெட்டியாம் உடல் உயிர்கட்கு. உடலும் உயிரும் இணையும் பொழுது அங்கு ஒரு பொக்கிஷ நிலை உருவாகும். அதனை மனம் என்கிறோம். இந்த ஜீவகாந்த கள இயக்கம், அந்த மனம் ஒரு உணர்கருவியாக இந்த உடலையும் உயிரையும் இணைத்த பெட்டியாக மாற்றுகிறது. அதையே உணர்ச்சி பெட்டியாம் உடல் உயிர்கட்கு. உடலும் உயிரும் இணைந்து மனம் மலரும் போது உணர்ச்சி என்ற உணர்தல் இயக்கம் மலர்கிறது. இதற்கு உட்பொருளாகவும் முன் உயிர் உடல்களாய் உள்ள என் அன்னையை தந்தையை மதிப்போடு உள்ளத்தில் வைத்து வணங்குகிறேன். ஒரு உடல் உயிர் இன்னொரு உடல் உயிரை மலர்த்த இந்த உடல் உயிர்களாய் இணைந்து இயங்கும் இரண்டு உணர்ச்சி பெட்டிகள் இணைந்து இன்னொரு தலைமுறையை உருவாக்குகிறது. அந்த உடல் உயிர்களுக்கு உட்பொருளாக உள்ள அடிப்படை மூல நிலை, மெய்நிலையாகிய இறைநிலையின் மலர்ச்சியே இந்த உடல் உயிரின் எசன்ஸ், உடலின் எசன்ஸ் என்று குறிப்பிடக்கூடிய ஜீவ வித்து குழம்பு, உயிர் என்பதின் மூல நிலையாகிய பேரறிவு. இவை இரண்டும் இணைந்த உட்பொருள் இந்த உடல் உயிர்களின் இணைப்பால் ஒன்று கூடி இன்னொரு உடல் உயிராக மலர்கிறது. இந்த மூல நிலையினை உணர்ந்து அதை உள்ளத்தில் வைத்து தனது உடல் உயிரின் உணர்ச்சி நிலைக்கு மூலமான அன்னை தந்தையினை மதிப்போடு வணங்குவதாய் மகரிஷி இங்கு குறிப்பிடுகிறார். பின்னர் உருக்கமாய் உயிரையும் அறிவையும் என்னுள்ளே செலுத்தி உயர்தவ முறையை உணர்த்திய ஞான ஆசான் அவர்களையும் அன்போடு வணங்கினேன். ஒவ்வொரு குண்டலினி யோகிக்கும் அன்னை தந்தை தருவது முதல் பிறப்பு. குரு தனது உயிரையும் தனது அறிவையும் தொட்டுணர்த்தி மூலக்கணலை ஆக்கினையில் உயர்த்தி உயிரை உணர்த்தும் முதல் நிலை மறுபிறப்பு. ஆக அன்னை தந்தை உடல் உயிருக்கு மூலம், குரு உண்மை நிலை உணர்வதற்கு மூலம். தனது அனுபவத்தினை அதன்படி நின்று வாழும் தனிக்கருணை வடிவான குரு தனது உயிரையும் அறிவையும் நம்முள்ளே செலுத்தி இதை தொடர்ந்து
மேலும் மெருகேற்றுவதற்கான தவ முறையினை உபதேசித்து நம்மை அந்த வழியினிலே செலுத்த எந்தவித எதிர்பார்ப்புமின்றி அன்பே வடிவாக நமக்கு தீட்சை வழங்குகிறார். அந்த குருவினையும் உருக்கமாக நாம் வணங்கி நமது செயல்களை என்றும் செய்ய வேண்டும் என்று மகரிஷி தவமுறை அகவல் என்ற முறையில் அன்னை தந்தை குரு வணக்கத்திற்கான முக்கியத்துவத்தினை நாம் உணர்ந்து கொள்ள இந்த கவியினை நமக்கு அளித்துள்ளார். ஒவ்வொரு முறை நாம் தவத்தின் போதும் அன்னைக்கு வணக்கம், தந்தைக்கு வணக்கம், குருவுக்கு வணக்கம் என்று குறிப்பிடும் பொழுது இந்த கவியில் நாம் சிந்தித்த, உணர்ந்த, அறிந்த அனைத்து உணர்வுகளையும் இணைத்து மனம் ஒடுங்கி நன்றியுணர்வோடு அவர்களை வணங்கி அவர்களின் ஆசி பெற்று தவத்தினை முன்னெடுக்க வேண்டும் என்று மகரிஷி இந்த கவியினை நமக்கு அளித்துள்ளார். இந்த கவிக்கு விளக்கம் வழங்க வாய்ப்பளித்தவர்கள் அனைவருக்கும் நன்றி கூறி, குருவுக்கு நன்றி கூறி அமைகிறேன். நன்றிகள் ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. இன்றைய ஞானக்களஞ்சிய கவிக்கு நேற்றைக்கு இட தூய்மை பற்றி ஒரு கவி, அது விளக்கம் பார்த்தோம். இன்றைக்கு சவத்திற்கு முன்னதாக செய்ய வேண்டியது, அது வரிசையா ஒண்ணுன்னா வருதுன்னு நினைக்கிறேன். இன்றைக்கு தாய் தந்தை குரு வணக்கம் பத்தி அழகா சொல்லியிருக்கிறார் மகான். அருமை ஐயா. அதற்காக விளக்கம் வழங்கிய ஞானாசிரியர் பேராசிரியர் அருள்நிதி கார்த்திகேயன் நாகேந்திரன் ஐயா அவர்களும் அவரது அன்பு குடும்பத்தினரும் அருட்பேர் ஆற்றல் கருணையினாலே உடல் நலம், நீளாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். பாடல்கள் பாடி நிறைவு செய்வோம். வேதாத்திரிய பாடல் பாட அருள்நிதி சிவசங்கரி சிவபாலாம் அவர்களும், பிரம்மஞான கவியும் பாட அருள்நிதி சிவசங்கரி சிவபாலாம் அவர்களும், உலக நல வாழ்த்து பாட அருள்நிதி கார்த்திகேயன் நாகேந்திரன் ஐயா அவர்களும். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வேதாத்திரிய பாடல். போரில்லா நல்லுலகம், பொருள் துறையில் சமநீதி, நேர்மையான நீதிமுறை, நில உலகுக்கோராட்சி, சீர் செய்த பண்பாடு, சிந்தனையோர் வழிவாழ்வு, சிறப்புணர்ந்த பெண்மதிப்பு, தெய்வ நீதி வழிவாழ்தல், தேர் திருவிழா தவிர்த்தல், திருவர்க்கே விளையாட்டு, செயல் விளைவு உணர்கல்வி, தீர்காந்த நிலை விளக்கம், பார் முழுவதும் உணவு நீர் பொதுவாக்கல், பல மதங்கள் பல கடவுள் பழக்கமொழித்து உண்மை ஒன்றை தேர்ந்திடுதல். வாழ்க வளமுடன். பிரம்மஞான கவி. இறைவெளியே தன்னிருக்க சூழ்ந்தழுத்தும் ஆற்றல், இதன் திணிவு மடிப்பு விழ சுழலும் நுண் விண்ணாம், நிறைவெளியில் விண் சுழல நெருக்குகின்ற உரசல், நிலை வெளியில் எழுப்புகின்ற நேரலைகள் காந்தமாம், மறைப்பொருளாம் காந்தம் தன் மாத்திரைகள் ஐவகை, மலைக்காதீர் விண் கூட்டம் மாபூதம் ஐந்துமாம், முறையால் அக்காந்த அலை மனமாம் உயிர் உடல்களில் மதி உயர்ந்து உண்மை பெற மாபிரம்ம ஞானமாம், மாபிரம்ம ஞானமாம். வாழ்க வளமுடன். உலக நல வாழ்த்து. உலகமெல்லாம் பருவமழை ஒத்தபடி பெய்யட்டும், உழவரெல்லாம் தானியத்தை உவப்புடனே பெருக்கட்டும், பல தொழில்கள் புரிகின்ற பாட்டாளி உயரட்டும், பகுத்துணர்வில் தொகுத்துணர்வு பண்பாட்டை உயர்த்தட்டும், கலகங்கள் போட்டி பகை கடந்தாட்சி நடக்கட்டும், கல்லாமை கடன் வறுமை களங்கங்கள் மறையட்டும், நலவாழ்வை அளிக்கும் ஞான ஒளி வீசட்டும், நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும்,
நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நன்றிங்க. வாழ்க வளமுடன். இன்றைய தவத்திலே கலந்து கொண்ட அன்பர்கள், தவத்தை வழிநடத்தியோர், நற்சிந்தனைகள் வழங்கியோர், பாடல்கள் பாடியோர் அனைவரும் வாழ்க வளமுடன். அவர்களது அன்பு குடும்பம், அவரது உடல் நலம், மனவளம், பொருள் வளம், அருட்தொண்டு, ஆன்மீக தொண்டு வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். இத்துடன் இன்றைய காலை தவ நிகழ்வு மகிழ்வோடும் நிகழ்வோடும் இனிதே நிறைவேறுகின்றது. இறையருளும் குருவருளும் நம் அனைவரையும் எப்போதும் சூழ்ந்திருந்து இந்த இறைநிலை உணர் பயணத்திலே நம்மை சிறந்த முறையிலே வழி நடத்தட்டும் என்று அனைவரையும் வாழ்த்தி வணங்கி நன்றி கூறி அமைகிறோம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நன்றிகளை.